வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டெக் டியூட்டோரியல்ஸ். இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தன் ப்ரோக்ராமிங் சீரீஸோட அடுத்த வீடியோ. இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தன். இதில் பைத்தனை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன், தென் பேசிக்ஸ் அபவுட் பைத்தன் லாங்குவேஜ் பற்றி படிப்போம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். Python. Python என்ன? But we know Python is a programming language. சரி, எத்தனையோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு, நான் ஏன் பைத்தானை படிக்கணும்? தட்ஸ் அ கொஸ்டின், கரெக்ட்? இதுக்கு நான் ஆன்சர் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சொல்லுவேன். ஸோ இப்போ வரைக்கும் பைத்தானுங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம இப்போ தெரிஞ்சு வச்சுப்போம். இந்த பைத்தான் ஆரிஜின் என்ன, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, குடியோ வாண்டர்சன். ஸோ இவர் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இன்வென்டர். ஸோ இவர் தான் கண்டுபிடிச்சார். ஏன் இதுக்கு பைத்தன் பேர் வச்சாரு? எல்லாத்துக்குமே ஒரு நேம் ரீசன் இருக்கும் இல்லைங்களா? எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு நேம் ரீசன் கண்டிப்பாக இருக்கும். இதோட நேம் ரீசன் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த ரோசம் என்ன பண்ணுறாரு, ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிட்டாரு, அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ அந்த பேர் வைக்கணும்னு நினைக்கும் போது அவர் பிபிசியில் ஒரு வெப் சீரிஸ், இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அங்கே ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தார், சரிங்களா? அந்த சீரியல் பேர் என்னன்னா மான்டி பைத்தன்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஸோ இது கொஞ்சம் கேட்சியாக இருக்கே, அதனால இந்த பேரே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். ஸோ திஸ் இஸ் ஃபார் த நேம் ரீசன் அண்ட் ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் த பைத்தன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ பைத்தன் இஸ் ஒன் அமங் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா, இல்லை வாட் இட் மேக்ஸ் இட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லெட்ஸ் லிஸ்ட் தட் ஒன். ஈஸி டு லேர்ன் அண்ட் யூஸ். எஸ், பைத்தான் இது படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அகைன் இதை யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு கோடு எழுதுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நீங்கள் கோடிங் மூலமாக பார்ப்பீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சிலையோ C++லையோ ஜாவாலையோ ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஒரு ஹை வேர்ல்ட், ஹலோ வேர்ல்டு, இதை பிரிண்ட் பண்ணோன்னா மினிமம் 5 to 6 லைன்ஸ் எனக்கு தேவைப்படுது. இந்த LOC சொல்லுவோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஹெடர் ஃபைல், க்ளோஸ் பிரேசஸ், ஓப்பன் பிரேசஸ் எல்லாமே சேர்த்து. பட் பைத்தானில் ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணால் போதும், இட் வில் பிரிண்ட். உங்களுக்கு ஹெடர் ஃபைல் தேவையில்லை, எது டிக்ளரேஷன் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இட் இஸ் இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ வில் கிவ் an intro. கம்பைலர்னா ஒரு கோடு ஃபுல்லாக எழுதிட்டு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் சரி பார்க்குறது, எல்லாம் டோட்டலாக அது எடுத்துட்டு எங்கெங்கே தப்பு இருக்குன்னு கடைசியில் சொல்லணும். இன்டர்பிரட்டர்னா தென் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் எரர் இருந்துச்சுன்னா இட் won't accept the next line. ஸோ பைத்தான் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரட்டர். பிகாஸ் அதில் எரர் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் அடுத்த லைன்லேயே கண்டினியூ பண்ண வேஸ்ட்டு. ஸோ அங்கேயே நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு வரலாம். திஸ் இஸ் இன்டர்பிரட்டர். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ். எஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண முடியும். ஒரே பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ விச் எவர் த பிளாட்ஃபார்ம் யூ வாண்ட் டு யூஸ், யூ கேன் கோ அண்ட் யூஸ் த பைத்தன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மணி. நீங்கள் ஃப்ரீயாக பைத்தன் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் வித் நோ அதர் காஸ்ட். எஸ், இட் சப்போர்ட்ஸ் object-oriented concepts also. GUI programming support. GUI program. ஸோ எனக்கு இன்ட்ராக்ஷன் ஒரு கிராஃபிக்கலாக இருக்கணும், இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் GUI ப்ரோக்ராமிங். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா GUI ப்ரோக்ராமிங் சப்போர்ட் இருக்குது. இட் மேக்ஸ் லைக் ஃபீல் குட் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ வாட் டு பைத்தான் கேன் டூ? சரி, இத்தனை சொல்கிறோம், பைத்தான் என்னென்னலாம் பண்ண முடியும்? We have the list. GUI, web development, image processing, artificial intelligence and prediction. என்னென்னு பார்ப்போம். First is your GUI. GUI என்ன? Graphical User Interface. If I want to make some kind of
லைக் ஒரு GUI நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் பைத்தானை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஒரு யூசர் இன்ட்ராக்ஷன், ஸோ மவுஸ் ஈவெண்ட் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் பைத்தான் கோடை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அகைன் ஒரு வெப் டெவலப்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணோம் அப்படின்னா வந்து டிப்பிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு PHP போவோம், ஒரு .NET போவோம், இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொன்றில் இருக்குது. ஸோ லைக்வைஸ் நான் பைத்தானை வச்சும் ஒரு வெப் பேஜ் டெவலப் பண்ண முடியும். லைக் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ண முடியும், ஒரு கிளைண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும், என்னென்ன பண்ண முடியுங்கிறது எல்லாமே ஐ கேன் டூ வித் மை பைத்தன். இமேஜ் ப்ராசஸிங், இது உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இமேஜ் ப்ராசஸிங், ஒரு இமேஜை கொடுத்து அதிலிருந்து டேட்டாவை எடுக்கிறது பேர் தான் இமேஜ் ப்ராசஸிங். ஸோ அதுக்கு நான் பைத்தான் கோடை யூஸ் பண்ணி ஐ கேன் ப்ராசஸ் இமேஜ் ப்ராசஸிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ செயற்கை நுண்ணறிவு, இது இப்போ இட்ஸ் அ பீக் இல்லைங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் லைக் நீங்கள் டீப் லேர்னிங் பண்ணணும், இல்லை வந்துட்டு மெஷின் லேர்னிங் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே இட்ஸ் டன் த்ரூ பைத்தன். ஓகே, ஒரு மெஷினை ஆர்டிஃபிஷியல் திங்க் பண்ண வைக்கிற, ஒரு ஹியூமன் லைக்காக திங்க் பண்ண வைக்கிற ஒரு ரொட்டீனான ப்ராசஸை நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக மிஷின் கிட்ட கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல வைக்கிறது. தட் இஸ் யுவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ தட் இஸ் பீங் டன் யூஸிங் யோர் பைத்தன். இஸ் ப்ரிடிக்ஷன் என்னங்க? லைக் வரப்போகிறத சொல்கிறது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரிடிக்ஷன் இன் த சென்ஸ் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு சேனல் பார்த்துருக்கிறீங்க, ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க, ஒரு படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் இருக்கும்போது சஜஷன்ஸ் வரும். ஸோ சஜஷன்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒரு ஜாலியான பாட்டு பாட்டுக்கிறீங்க, ஆர் ஒரு சோகமான பாட்டு பாட்டுக்கிறீங்க, அடுத்த பாட்டு சோகமான பாட்டாக இருக்க சஜஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்னா யூஸிங் யோர் பைத்தன் ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் மாடலை வச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத predict பண்ண முடியும். That is done using the data science technology, and again that is being coded with Python. ஓகேங்களா? பைத்தானை வச்சு நான் இதெல்லாம் பண்ண முடியும். வெல், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் பைத்தான் கேன் டூ அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னொரு கொஸ்டின் வரலாம், நான் பைத்தான் வச்சு இது மட்டும் தான் பண்ண முடியுமா? இல்லை, இது நான் லிஸ்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் தான். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இதுலேயும் பண்ண முடியும், அதை மீறியும் பண்ண முடியும். இப்போது ஒரு பைத்தானை வச்சு நீங்கள் ஒரு வெப் சர்வர் க்ரியேட் பண்ண முடியும், ஒரு கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும், ஒரு இமேஜ் ப்ராசஸிங் ரிசல்ட் எடுக்க முடியும், ஒரு டேட்டா சயின்ஸ் பண்ண முடியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஒரு ப்ரிடிக்ஷன் மாடலில் பண்ண முடியும், ஸோ வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், ஈவன் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுமா, எஸ் அதுவும் உங்களால் முடியும். ஸோ பைத்தான் செட் டு பி ஒன் ஸ்டாப் ஷாப். நீங்கள் எல்லாமே ஒரே ஒரு பைத்தான் அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஸோ பைத்தான் உங்களுக்கு ஒரு வர்சடைல் லைக் பன்முகத்தன்மை உங்களுக்கு பைத்தானுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் பைத்தான் இப்போமே பீக்கில் இருக்குது. நீங்கள் ஒரு எண்டில் ஒரு சாஃப்ட்வேராக படிக்கிறதுக்கு பதிலாக ஸோ பைத்தான் ஒன்று படிச்சிங்கன்னா இட் வில் பி வர்சடைல், பன்முகத்தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ பைத்தான் ஸ்டாண்ட்ஸ் டால். மற்றதை விட இது இவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்காங்காட்டிக்கு பைத்தான் இஸ் குட். பைத்தானை பற்றி இன்னும் டீப்பாக எலாபரேட்டாக இன்னும் வரப்போகிற சாப்டர்ஸில் பார்ப்போம். நன்றி மக்களே.